Dear students, now I am going to discuss about the topic vernier calipers. So in your 11th standard class, units and measurement chapter the errors concept vernier caliper oda weightage ஜாஸ்தி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அதிகமாக கேட்பாங்க ஜேஇ நீட்ல. ஸோ ஃபர்ஸ்ட் திங், நார்மலாக நம்ம மெஷர் பண்ணுற ஸ்கேல் வந்துட்டு மீட்டர் ஸ்கேல். ஓகே, ஃப்ரம் யுவர் லோயர் கிளாஸ் இந்த ஸ்கேல் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. பெட்டர் அக்யூரசி வேணும், செகண்ட் டெசிமல்ல நான் மெஷர்மெண்ட் எழுதணும் அப்படின்னா நீங்கள் வெர்னியர் கேலிப்பர் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், மீட்டர் ஸ்கேலில் உங்களால் ஒரு டெசிமல்ல தான் ஆன்சர் பண்ண முடியும். சப்போஸ் இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணுறீங்க ஆர் ஒரு ஆப்ஜெக்டை மெஷர் பண்ணுறீங்க, 1.4 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதலாம், ஆர் 14 மில்லிமீட்டர் அப்படின்னு எழுதலாம், ரைட்? ஸோ இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி உங்களால் ஒரு டெசிமல்ல தான் ஆன்சர் அக்யூரேட்டாக கொடுக்க முடியும். சப்போஸ் மீட்டர் ஸ்கேல்ல ஒருத்தவங்க 2 டெசிமல்ல ஆன்சர் எழுதிட்டு வந்தாங்கன்னா டெஃபினட்டா அது ராங் ஆன்சர். கரெக்டா? ஏன்னா இதுல விசிபிளா இருக்கு மினிமம் மெஷர்மெண்ட்டை நம்ம லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த டிவைஸ் யூஸ் பண்ணி லீஸ்ட் பாசிபிள் வேல்யூ நம்ம எவ்வளவு மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா அதை லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீட்டர் ஸ்கேல்ல மினிமம் மெஷர்மெண்ட் லீஸ்ட் மெஷர்மெண்ட் என்னன்னா 1 மில்லிமீட்டர். ஓகே, பட் வெர்னியர் கேலிப்பர்ல நம்ம செகண்ட் டெசிமல்ல ஆன்சர் மெஷர் பண்ணலாம். அதனால a person need more accuracy. செகண்ட் டெசிமல்ல வேல்யூ எழுதணும் அப்படின்னா he or she should use vernier caliper. ஓகே, ஸோ இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணோம்னா நம்மளால 1.42 ஆர் 1.43 சென்டிமீட்டர் அப்படின்னு செகண்ட் டெசிமல் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஜென்ரல் கண்டிஷன்ல x.y/z சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸோ இதுல இந்த வெர்னியர் கேலிப்பரோட இன்ஸ்ட்ருமெண்ட் பார்ட்ஸ் பாருங்க. இது அவுட்டர் ஜாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட்டர் ஜாஸ் ஆப்ஜெக்டோட அவுட்டர் டயாமீட்டர் மெஷர் பண்றதுக்கு. இது இன்சைட் ஜாஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆப்ஜெக்டோட இன்டர்னல் டயாமீட்டர். தட் இஸ் ஒரு வாட்டர் பாட்டில் லிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வாட்டர் பாட்டில் லிட். ஸோ இந்த இன்சைட் டயாமீட்டர் என்ன அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணணும். ஓகே, ஸோ பாட்டில் நீங்க கேப் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டிலோட மவுத் வந்துட்டு இந்த பொசிஷன்ல இருக்குன்னா the outer diameter of the bottle should match with the inner diameter of the lid. I repeat, outer diameter of the bottle, okay, mouth of the bottle should match with the inner diameter of the lid. Cap oda match ஆகணும், அப்பதான் வாட்டர் லீக் ஆகாது, அதுக்கு ரீடிங் அக்யூரேட்டா இருக்கணும். ஸோ திஸ் இஸ் மெயின் ஸ்கேல். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான். இது மெயின் ஸ்கேல். மெயின் ஸ்கேல் இன் சென்ஸ் நார்மலா நம்ம யூஸ் பண்ற மீட்டர் ஸ்கேல தான் மெயின் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. மெயின் ஸ்கேல். ஓகே, அப்படின்னா அதோட டிவிஷன்ஸ் எப்படி இருக்கும்? 1 மில்லிமீட்டர், 2 மில்லிமீட்டர், 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மில்லிமீட்டர் இஸ் நத்திங் பட் 1 சென்டிமீட்டர். ஓகே, தென் இங்க ஒரு ஸ்மால் ஸ்கேல் இருக்கா? ஓகே, கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. யூ கேன் சி இது கீழே 2, 3க்கு கீழே ஒரு 10 டிவிஷன்ஸ் இருக்குல்ல, இதை தான் நம்ம வெர்னியர் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். வெர்னியர் ஸ்கேல். ஓகே, ஸோ இந்த வெர்னியர் ஸ்கேல்ல 10 டிவிஷன்ஸ் இருக்கும். டிவிஷன் இட்ஸ் அ நம்பர். வி ஆர் கோயிங் டு கால்குலேட் த மெஷர்மெண்ட். தட் இஸ் அது ஒரு டிவிஷன் எவ்வளோ மில்லிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம மெஷர் பண்ண போறோம். ஸோ ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இங்க தனியாக ஒரு டயக்ராம் எழுதி போட்டிருக்கேன். திஸ் இஸ் ஆ மெயின் ஸ்கேல். ஓகே, மெயின் ஸ்கேல் நார்மல் மீட்டர் ஸ்கேல் 1 டிவிஷன் 1 மில்லிமீட்டர். ஸோ இங்க நார்மலா மீட்டர் ஸ்கேல் அப்படின்னா திஸ் இஸ் மை 1 சென்டிமீட்டர். ஓகே, இந்த கீழே பாருங்க 10 டிவிஷன்ஸ் இருக்கு. இதை தான் வெர்னியர் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். வெர்னியர் ஸ்கேல். ஓகே, வெர்னியர் ஸ்கேல். இதுல நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கேன் கம் டு நோ 9-10 டிவிஷன்ஸ் உள்ள வெர்னியர் ஸ்கேல் மீட்டர் ஸ்கேல். தட் இஸ் மெயின் ஸ்கேல்ல. இந்த இடத்துல அதிகமாக நம்ம மீட்டர் ஸ்கேலுங்கிற வேர்டு யூஸ் பண்ண மாட்டோம், மெயின் ஸ்கேல் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ 10 டிவிஷன் ஆஃப் த வெர்னியர் ஸ்கேல் 9 டிவிஷன் ஆஃப் த மெயின் ஸ்கேலோட கோயின்சைடா இருக்கு. இங்க பாருங்களேன், மெயின் ஸ்கேல்ல 9 டிவிஷன்ஸ் க்ளோஸ் ஆகும்போது வெர்னியர் ஸ்கேல்ல 10 டிவிஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ கால்குலேட் பண்ண போறோம். வெர்னியர் ஸ்கேல்ல ஒரு டிவிஷன் எவ்வளோ மெஷர்மெண்ட், தட் இஸ் எவ்வளோ மில்லிமீட்டர் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ என்ன எடுத்துக்கலாம்னா லெட் n, தட் இஸ் ஸ்மால் n வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். ஓகே, vernier scale division. How many divisions are there in vernier scale? 10. It's a number, right? Then n, that is vernier scale division
is coincide with 9 main scale division. அந்த 9 main scale எப்படி எழுதலாம்னா n-1 எழுதலாம். கரெக்டா? I repeat, Vernier scale division 10 இருக்கு. அந்த 10 division 9 MSD main scale division ஓட coincide இருக்கு. அப்ப அந்த 9ங்கிறது தான் நான் 10-1 எழுதுறேன், which is equal to 10-1 which is equal to 9, right? So general condition நம்ம எழுதும்போது n-1 அப்படின்னு எழுதணும். ஓகே, ஸோ 10 டிவிஷன் எவ்வளோ டிவிஷன்ஸோட மேட்ச் ஆகுறாங்க? 9 mm. 9 mm நான் ஏன் சொல்றேன்னா மெயின் ஸ்கேல் டிவிஷன்ங்கிறது ஒரு டிவிஷன் 1 mm, 9 டிவிஷன் 9 mm. ஓகே, நவ் வி கேன் ரைட் NVSD, listen carefully, NVSD n-1 MSD, ரைட்டா? n நம்பர் ஆஃப் VSDங்கிறது n-1 MSD ஓட மேட்ச் ஆயிருக்காங்க. So now we can calculate for 1 VSD na எவ்வளோ, ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளோ அப்படிங்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷன், தட் இஸ் இதோட ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். இந்த ஈக்குவேஷனை என்னால டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 VSD is equal to n-1 divided by n MSD. Clear? So ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்ங்கிறது n-1 divided by n MSD. Then a very important parameter, least count. Least count அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல நம்மளால மெஷர் பண்ணக்கூடிய ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ், அதுதான் least count அப்படின்னு சொல்லுவோம். which means the difference between the value of 1 MSD, that is 1 main scale division, and 1 Vernier scale division is known as Vernier constant or least count. In general least countங்கிற வேர்டு தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம், பட் அதை வெர்னியர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். This is the smallest distance that can be accurately measured with the Vernier scale. Okay, so now we are going to calculate the least count of the Vernier scale. என்ன சொல்லியிருக்கோம்? difference between 1 MSD minus 1 VSD. So least count is equal to 1 MSD minus 1 VSD, right? ஆல்ரெடி நம்ம இங்க 1 VSD கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ 1 MSD மைனஸ் 1 VSD எவ்வளோ? n-1 டிவைடட் பை n MSD, ரைட்? ஓகே, தென் இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 மைனஸ் n-1 டிவைடட் பை n இன்டு MSD. ஸோ இதை நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா n minus n minus bracketல நான் ஓபன் பண்ணிட்டேன். so plus 1 divided by n MSD. இந்த MSDங்கிற எழுதுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். is equal to, so இங்க கேன்சல் பண்ணோம்னா plus n minus n cancel. okay, resultant is 1 by n MSD. clear? so least count is equal to 1 by n MSD. very initial நம்ம nங்கிறத என்ன டினோட் பண்ணிருக்கோம்? n is Vernier scale division. How many divisions we have in Vernier scale? 10, right? So 1 divided by 10 MSD, which is equal to 0.1 MSD. அதை ரெண்டு டைப்ல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். 0.1 millimeter. ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன்ங்கிறது 1 millimeter, or we can write 0.01 centimeter. So இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சென்டிமீட்டர்ல we are going to express in 2 decimals. so very first thing நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணது என்ன? இந்த இடத்துல பாருங்க, x point yz அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணோம். so நம்ம லாஸ்ட்ல 0.01 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம இப்ப செகண்ட் டெசிமல்ல 2 டெசிமல்ல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம். so least count of the Vernier caliper is equal to 0.1 millimeter or 0.01 centimeter. நீங்க ரீடிங் கால்குலேட் பண்ணும்போது யூனிட் should be same, either millimeter or centimeter. so இப்போ ஒரு ரீடிங் நம்ம எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். so now we are going to calculate the diameter of this ball, right? diameter of this ball using Vernier caliper. so total reading ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னா, நம்ம மெஷர் பண்ணும்போது total reading, final reading, okay? then எரரும் நம்ம மெஷர் பண்ணுவோம். இந்த ஸ்லைடுக்கு அப்புறம் நம்ம எரர் பார்க்கலாம். total reading ஓட ஃபார்முலா capital N plus small n into least count. very very important.
description என்னன்னு பாருங்க. where capital N is the main scale reading on the left of the zero of the vernier scale. ஒரு ரீடிங் நம்ம மெஷர் பண்ண பிறகு you can get some idea. So capital N MSR on the left of the zero of the vernier scale. So in the diagram la first, that is vernier scale, zero vernier scale division பாருங்க. So in the diagram la, so first division of the vernier scale, main scale division எதை மீன் பண்றாங்கன்னு பார்க்கணும். அந்த டிவிஷன் எதோட மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். Suppose in the diagramல this is 2 centimeter, right? Then second division, this division 2.1 centimeter, அடுத்தது 2.2 centimeter. So if the 2.1 centimeter க்கும் 2.2 centimeter க்கும் in between இருந்தாலும் we should choose the left of the zero vernier scale division. So இதுதான் நம்மளோட zero vernier scale division, first division. இந்த டிவிஷனுக்கு லெஃப்ட் சைடு உள்ள ரீடிங்கை தான் நம்ம எடுக்கணும். எக்ஸாக்டா மேட்ச் ஆயிருந்தா ஃபைன், ரொம்ப ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாக்டா 2.1 மேட்ச் ஆயிருந்தா நீங்க என்ன ரீடிங் எடுக்கணும்னா 2.1 அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ 1 தட் இஸ் 2.1 சென்டிமீட்டருக்கும் 2.2 சென்டிமீட்டருக்கும் இன் பிட்வீன்ல இருக்கு ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆஃப் த விஎஸ்டி. ஸோ இப்போ நம்ம 2.1 தான் சூஸ் பண்ணணும். தட் இஸ் அவர் கேபிட்டல் என். ஓகே, ஸோ தென் ஃபார்முலால ஸ்மால் என் அப்படிங்கிறது வேற ஸ்மால் என் இஸ் த number of division which just coincide with any main scale division, with any of the main scale division. So the scale nalla listen. So how many vernier scale divisions are there? 10 vernier scale division, right? 1 2 3 4 5 6 7 8 9 10. The 10 divisions la irukra 10 division மேல உள்ள MSD ல ஏதோ ஒரு லைனோட கோயின்சைட் ஆகும். இட்ஸ் ஜஸ்ட் a division, that's all. எந்த யூனிட்டும் கிடையாது, வெறும் நம்பர் மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா 1 மேட்ச் ஆகல, 2 மேட்ச் ஆகல, 3 4 5 6 9th லைன் கரெக்டா மேட்ச் ஆகுது, ரைட்? 9th லைன். So 9th division of the vernier scale is coincide with the main scale. And the main scale division எதுவா வேணா இருக்கலாம். We don't bother about, no need to bother about the main scale division. நமக்கு தேவை இந்த 10 லைன்ஸ்ல ஏதோ ஒரு லைன் MSD யோட கரெக்டா மேட்ச் ஆகும். 9th லைன் மேட்ச் ஆயிருக்கு, அதாவது 9th division மேட்ச் ஆயிருக்கு. ஓகே, then least countங்கிறது ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருந்தோம். 0.1 millimeter or 0.01 centimeter. ஓகே, ஸோ இப்போ இந்த பாலுக்கு, தட் இஸ் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம டோட்டல் ரீடிங் கால்குலேட் பண்ணலாம். டோட்டல் ரீடிங் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் த n வேல்யூ ஹியர்? 2.1 centimeter or I have to write in millimeter. என்னோட கன்வீனியன்ட்டுக்கு நான் மில்லிமீட்டர்ல எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறேன். 21 millimeter பிளஸ் எந்த லைன் கரெக்டா அதோட மேட்ச் ஆயிருந்தது. ஐ ரிப்பீட், வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் மெயின் ஸ்கேல் டிவிஷனோட ஏதோ ஒரு லைன் கோயின்சைட் ஆகும். நோ நீட் டு பாதர் அபவுட் த மெயின் ஸ்கேல் டிவிஷன். நமக்கு கீழே உள்ள 10 லைன்ஸ்ல ஏதோ ஒரு லைன் மேட்ச் ஆயிருக்கும். இந்த ரீடிங்க்கு மேட்ச் ஆன லைன் என்ன? 9th டிவிஷன் மேட்ச் ஆயிருச்சு. ஸோ அக்கார்டிங் டு த ஃபார்முலா 9 into 0.1 millimeter. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாமே நான் மில்லிமீட்டர்ல எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கேன். ஓகே, so 21 millimeter plus 0.9 millimeter. Already நம்ம units and dimensionல படிச்சிருப்பீங்க. So unit should be same. Then the final answer is 21.9 millimeter. So this is the diameter of the ball. Okay, diameter of the ball. So millimeterல எக்ஸ்பிரஸ் பண்ணோம். சென்டிமீட்டர்ல எக்ஸ்பிரஸ் பண்றதா இருந்தா 2.19 centimeter. So very first thing நம்ம பார்த்த மாதிரி 2 decimal, that is x point y z centimeterல நார்மல் மீட்டர் ஸ்கேல்ல உங்களால எவ்வளவு மெஷர் பண்ண முடியும்? சிங்கிள் டெசிமல், that is y x point y ல மட்டும் தான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்.
ஸோ வெர்னியர் கேலிப்பர்ல செகண்ட் டெசிமல் நம்ம அச்சீவ் பண்ணிருக்கோம்னா அதை விட கம்பேர்ட் டு மீட்டர் ஸ்கேலை விட நம்ம இதுல அக்யூரேட்டா மெஷர் பண்ணிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். X point Y Z centimeter, that is 2.19 centimeter. Okay. Then one important topic, that is parameter. நாம மெஷர் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ல எரர் இருக்கலாம். யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் சாப்டரோட மெயின் கண்டென்ட்டே அதுதான். யாராலையுமே ஒரு மெஷர்மெண்ட்டை 100% எரர் இல்லாம மெஷர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுல நம்ம யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ல எரர் இருக்கலாம். The very first thing, no zero error. Exacta, that is main scale division, vernier scale division. Straight 0 coincide ஆயிட்டா இத no zero error அப்படின்னு சொல்லுவோம். அப்படி no zero error னா நம்ம ஆன்சரை அப்படியே எழுதிடலாம். n plus n into least count. Just now we have seen on example, right? So n plus n into least count. நம்ம ஃபர்தரா எதுவுமே பண்ண தேவையில்ல, டைரக்டா ஆன்சர் அப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிடலாம். Then errorல ரெண்டு டைப் இருக்கு. The first type is positive error. Positive error diagram நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த zero main scale division, right? So zero main scale division. So diagram நான் பிளாட் பண்றேன். 0 MSD, 0 main scale division. இந்த scale main scale division, கீழ உள்ள scale vernier scale division. So இந்த vernier scale division ஓட 0 பாருங்க, main scale division ஓட 0 ஓட மேட்ச் ஆகல. கொஞ்சம் ரைட் சைடு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 0 எக்ஸாக்டா மேட்ச் ஆகல. லாஸ்ட் கண்டிஷன்ல பாருங்க, லாஸ்ட் கண்டிஷன்ல 0 ஆஃப் த எம்எஸ்டியும் 0 ஆஃப் த பிஎஸ்டியும் எக்ஸாக்டா மேட்ச் ஆயிருக்காங்க. தட் இஸ் கோயின்சைட் ஆயிட்டாங்க. சோ நம்ம அதை என்ன சொல்றோம், 0 எரர் அப்படின்னு சொல்லலாம். பட் இங்க வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் மெயின் ஸ்கேல் டிவிஷனோட ரைட் சைடு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. அப்படி ஷிஃப்ட் ஆயிருக்க எரரை வந்துட்டு நம்ம பாசிட்டிவ் எரர் அப்படின்னு சொல்லுவோம். சோ இஃப் த 0 of vernier scale lies to the right of the 0 of the main scale, to the right of the 0 of main scale, then the 0 error is positive. Okay, so already நமக்கு ஒரு மெஷர் பண்ணும்போதே நமக்கு எக்ஸஸா ஒரு மெஷர்மெண்ட் கிடைச்சிருக்கு. இதை ஃபைனல் ரீடிங்ல இருந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ பாசிட்டிவ் ஜீரோ எரரோட ஃபார்முலா என்னன்னா n பிளஸ் எக்ஸ் இன்டூ லீஸ்ட் கவுண்ட். ஓகே, n இஸ் த மெயின் ஸ்கேல் டிவிஷன். நீங்க இந்த டிஸ்கிரிப்ஷன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். where capital N is the main scale reading on the left of the 0. That is very, very important. Okay, on the left of the 0. 0 of what? 0 of vernier scale. I repeat, vernier scale division oda 0 error, 0 division க்கு leftல யார் இருக்காங்கன்னு பார்க்கணும். So இதுல ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இந்த டயகிராம்ல பாருங்க, this is a 0, right? 0 of VSD. அதுக்கு left side யார் இருக்காங்க? 0 of MSD. So here capital N is equal to 0. Substitute பண்றோம். Capital N 0 plus then X ஓட description என்னன்னா, X னா என்னன்னா vernier scale division which coincide with any main scale division, main scale division xங்கிறது. சோ இங்கல பாத்தீங்கன்னா 3ங்கிற லைன் மேட்ச் ஆயிருக்காங்க. 3ங்கிற VSD MSD யோட மேட்ச் ஆயிருக்காங்க. என்ன வேல்யூ MSD நம்ம பாதர் பண்ணிக்க வேண்டாம். we should concentrate only on VSD. so third division of vernier scale division coincide with the main scale. so xங்கிற பிளேஸ்ல நான் 3 ன்னு போட்டுக்கணும். least count of the vernier caliper என்ன 0.1. so என்னோட பாசிட்டிவ் 0 இதோட ஆன்சர் என்னன்னா 0.3 மில்லிமீட்டர். நான் மெஷர் பண்றதுக்கு முன்னாடியே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இந்த வேல்யூ இருக்கு. ஸோ பாசிட்டிவ் 0 எரர். சப்போஸ் நான் ஃபைனல் ரீடிங்கா ஒரு ரீடிங் ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சிருக்கேன் 13.8. ஓகே, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இந்த பாசிட்டிவ் எரர் இன்ஸ்ட்ருமெண்ட்ல உள்ளதுல ஃபைனல் ரீடிங் 13.8 மில்லிமீட்டர் அப்படின்னு நான் மெஷர் பண்ணி வச்சிருக்கேன். தட் இஸ் மை டோட்டல் ரீடிங். எரர் இருக்குல்ல,
ஸோ ஆக்சுவல் ரீடிங் அப்படின்னு நம்ம ஃபார்முலா எழுத போகிறோம். ஆக்சுவல் ரீடிங்னா என்னன்னா டோட்டல் ரீடிங் மைனஸ் பாசிட்டிவ் ஜீரோ எரர். பாசிட்டிவ் ஜீரோ எரர். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு ஒரு வேல்யூ எக்ஸஸா இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா என்னோட ஆக்சுவல் ரீடிங் தட் இஸ் ஃபைனல் ரீடிங் 13.8 மைனஸ் 0.3 mm. 13.8 mm தான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனல் ரீடிங் இஸ் 13.5 millimeter. பாசிட்டிவ் எரராக இருந்ததுன்னா டோட்டல் ரீடிங்ல இருந்து அதை நம்ம மைனஸ் பண்ணணும். அதான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் சொன்னேன். ரீடிங் மெஷர் பண்றதுக்கு முன்னாடியே we have some error, right? அதுவும் பிளஸ்ல இருக்கு 0.3 mm. அப்ப நம்ம மெஷர் பண்ணும்போது எக்ஸஸா 0.3 mm மெஷர் பண்ணிருக்கோம் மீனிங். அதனால டோட்டல் ரீடிங்ல இருந்து அதை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம், which is equal to டோட்டல் ரீடிங் மைனஸ் பாசிட்டிவ் ஜீரோ கரெக்ஷன். இதை வந்துட்டு கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனல் ரீடிங் 13.5. ஓகே. ஸோ தென் நெகட்டிவ் எரர். பாசிட்டிவ் எரர் மாதிரியே இன்னொரு டைப் நெகட்டிவ் எரர். இந்த டயக்ராம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவ் எரர்ல ரீடிங்ஸ் எப்படி இருந்தது? மெயின் ஸ்கேலுக்கு ரைட் சைட்ல வெர்னியர் ஸ்கேல் இருந்தது. நெகட்டிவ் எரர்ல பாருங்க மெயின் ஸ்கேலுக்கு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் லெஃப்ட் சைடு மூவ் ஆயிருக்காங்க, லெஃப்ட் சைடு டில்ட் ஆயிருக்காங்க. ஸோ இதை நம்ம டிஸ்கிரிப்ஷனா எழுதணும் அப்படின்னா இஃப் த ஜீரோ ஆஃப் த வெர்னியர் ஸ்கேல் lies to the left of the zero of the main scale. ஸோ டயக்ராம்ல பாருங்க உங்களுக்கு புரியும். அதுல வந்துட்டு ரைட் சைடு இருந்தது, இதுல லெஃப்ட் சைடு இருக்கு. தென் த ஜீரோ எரர் இஸ் கால்டு நெகட்டிவ் ஜீரோ எரர். தென் த ஜீரோ எரர் இஸ் நெகட்டிவ் ஜீரோ எரர். ஓகே, நெகட்டிவ் எரர்னு சொல்லுவோம் இது. ஸோ ஃபார்முலா ஆஸ் இட் இஸ் நம்ம அதே மாதிரி தான் எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம். நெகட்டிவ் எரர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் N பிளஸ் x into least count. Okay, capital N plus x into least count. So as it is n வந்துட்டு main scale division. So the negative zero error is equal to n வந்துட்டு 0, x வந்துட்டு coincide ஆகிறத பார்க்குறோம். ஸோ இந்த ரீடிங்ல x coincide இருக்குது, 9ல coincide இருக்கு. 9 MSDல நமக்கு எந்த டிவிஷன் தேவை? VSD தானே கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த ரீடிங் பாருங்க 8ங்கிற டிவிஷன் கோயின்சைடா இருக்கு. ஸோ 8 இன்டூ லீஸ்ட் கவுண்ட் என்ன? 0.1 millimeter. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0.8 millimeter. நெகட்டிவ்ங்கிறதுனால நம்ம மெஷர் பண்றதுக்கு முன்னாடியே மைனஸ் 0.8 millimeter இருக்காங்க. ஸோ நம்ம டோட்டல் ரீடிங் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் என்ன எடுத்திருக்கோம்? 13.8 millimeter எடுத்திருக்கோம். அதே மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ த ஆக்சுவல் ரீடிங் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ரீடிங். ஓகே, மை நெகட்டிவ் எரரை நம்ம பிளஸ் பண்ணணும். ஏன்னா ரீடிங்ல நமக்கு ஆல்ரெடி 0.8 millimeter லெஸ் தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம டோட்டல் ரீடிங்கோட ஆட் பண்ணிக்கணும். நெகட்டிவ் ஜீரோ எரர் விச் இஸ் ஈக்குவல் டு 13.8 பிளஸ் 0.8 millimeter. கிளியர்? நான் சொல்றது புரியுதா? இப்போ பாசிட்டிவ் எரர்னா என்ன பண்ணோம்? டோட்டல் ரீடிங்ல இருந்து அந்த ஆன்சரை மைனஸ் பண்ணோம். நெகட்டிவ் எரர்னா என்ன பண்ணோம்? டோட்டல் ரீடிங்ல இருந்து அந்த ஆன்சரை நம்ம பிளஸ் பண்ணி எழுதணும். ஓகே, the error is to be added in the reading taken for the measurement. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த காஜ் ரெண்டையும் தட் இஸ் எக்ஸ்டர்னல் ஜா சொன்னோம்ல. ஸோ இதுல எக்ஸ்டர்னல் ஜா ஆப்ஜெக்ட் இல்லாம இந்த எக்ஸ்டர்னல் ஜாவை நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும். தட் இஸ் ஒரு பிளேஸ்ல 0 கோயின்சைட் ஆகிற மாதிரி வச்சு பார்க்கணும். அப்படி கோயின்சைட் எக்ஸாக்டா ஆயிட்டாங்கன்னா there is no error in the instrument. நம்ம டைரக்டா ரீடிங் எழுதிடலாம். அப்படி இல்லைன்னா we are going to get any one of the type, either positive error or negative error. Okay, hope you understand. ஸோ உங்களோட கமெண்ட்ஸை வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ.